ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கிளியர் சூப். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். கேரட் 1, பீன்ஸ் 5, முட்டைக்கோஸ் அரை கப் எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் 10 to 20 கர்னல், உருளைக்கிழங்கு 1, சின்ன வெங்காயம் 5 இல்லைன்னா 6 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு 3 பல், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 10, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா வெஜிடபிள்ஸும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கார்ன், ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கிங்க, சூப் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு, இஞ்சி, எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், சீரகம், மிளகு, தக்காளி, இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு ஆட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 கிளாஸ் ஆஃப் சூப் ரெடி பண்ணுறேன், அதனால் 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குக்கரில் வச்சு 5 விசில் விடுங்க. 5 விசில் விடுங்க. இப்போ நம்ம 5 விசில் விட்டாச்சு. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணியும் வெஜிடபிளையும் நல்லா வடிகட்டிடுறோம். நல்லா வடிகட்டிடுறோம். வடிகட்டிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காய் வேக வச்ச தண்ணியிலையே இதை வடிக்கிறோம். இந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்துடுறோம். இப்போ வெஜ் சூப் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் குறையும், உடலுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் டைஜஷன் ஆகும், நல்லா தூக்கம் வரும், நம்மளோட தோலுக்கும் இது ரொம்ப நல்லது. வடித்ததுக்கப்புறம் அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு இறக்கணும்னா கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.